Hi guys, this is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரீசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் guys, நம்ம சேனலில் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவையான மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அப்புறம் நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எடுக்கிறோம். இந்த அட்வான்ஸ் லெவல்லாம் என்ன அப்படின்னா, செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்த தான் நம்ம அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். இது ட்ரேடிங் லாங்குவேஜில் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸில் எங்கே வேணால் அவங்க செல் அடிப்பாங்க. அவங்க செல் அடிக்கிற ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் அகெயின்ஸ்டாக போயிடுச்சு அப்படின்னா அவங்க பொசிஷனை கட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் வரும். ஓகேங்களா? அப்போது அந்த பொசிஷனை கட் பண்ணும்போது செல் அடித்தவங்க பை பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? மார்க்கெட் ரொம்ப வேகமாக மேலே போகும். அந்த இடத்த கண்டுபிடிச்சி அதை தான் நம்ம அட்வான்ஸ் லெவல் சொல்கிறோம். அந்த இடத்துல பையர்ஸ் போய் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸில் நம்ம என்எஸ்சி சைட்டில் போய்ட்டு இந்த அட்வான்ஸ் லெவலை எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இது தேவைப்படுறவங்க, கற்றுக்குறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் கைஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ எந்த ஒரு எஃப்ஐஏ டிஏ டேட் எதையுமே பார்க்க மாட்டாங்க. சிங்கிள் என்ட்ரி தான். அதாவது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய அட்வான்ஸ் லெவல், இந்த அட்வான்ஸ் லெவலை எடுத்து மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். வேறு எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம அட்வான்ஸ் லெவலை வச்சு எப்படி என்ட்ரி எடுத்திருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,545 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. நம்ம ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,530 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா? அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, டோட்டலாக மார்க்கெட் நெகட்டிவ். ஓகேங்களா? ஒரு நெகட்டிவ் மார்க்கெட் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக புட்டை தான் சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, அது பிரகாரம் பார்க்கும்போது மார்க்கெட் 24,530 பக்கமாக இருக்கும்போது 24,500ன்ற கால் இந்த மணி மேலே பார்த்தீங்கன்னா 24,550 புட்டு, 24,600 புட்டு, இவங்க இந்த மணி. மார்க்கெட் நெகட்டிவ்ன்னும் போது கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே புட்டை தான் போய் பார்க்கணும். புட்டால் பர்ஃபார்ம் பண்ண முடியல மீன்ஸ் அவன் அட்வான்ஸ் லெவலில் அவனால் தாண்ட முடியல அப்படின்னா தான் நம்ம போய்ட்டு காலை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் 24,600ன்ற புட்டோட சார்ட்டு. இவன் பாருங்கள், 15 மினிட்ஸில் வந்து மார்க்கெட் எப்படி நெகட்டிவோ இவன் அதே மாதிரி பாசிட்டிவாக தான் இருக்கிறான். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, கிட்டத்தட்ட எஸ்டர்டே ஐக்கு மேலே தான் இருக்கிறாங்க. 80ன்றது எஸ்டர்டே ஐ, அதுக்கு மேலே தான் இருக்கான். ஆனால் அட்வான்ஸ் லெவல் 88, அதை தாண்ட முடியல என்னால். ஓகேங்களா? க்ளீனாக பாருங்கள், அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியல. ஓகேங்களா? இந்த மாதிரி சினாரியில் இருந்தால் தான் நம்ம போய் காலை போய் செக் பண்ணணும். ஏன்னா இவன் இதை உடச்சா தான் இவ்வளோ தூரம் வந்தவன் அந்த 88ன்ற அந்த லெவலை அடிக்க முடியல பாருங்கள், உடைக்க முடியல பாருங்கள். உடனே 2 கேண்டில் நின்று கீழே உடைக்கிறான் பாருங்கள். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி தாண்ட முடியலனா தான் நம்ம போய் காலை செக் பண்ணணும். ஓகேங்களா? இவன் இதை தாண்டி இருந்தானா இவனையே நம்ம எடுத்துருக்கலாம், ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும், மார்க்கெட்டும் டவுன் ஆகிருக்கும். எப்போ இவன் இதை தாண்ட முடியலையோ மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி, டவுன் ஆகாது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் நம்ம போய்ட்டு அங்கே இருக்கிற இந்த மணி 24,500ன்ற காலை செலக்ட் பண்ணோம். எக்ஸாக்டாக பாருங்கள், அவன் அட்வான்ஸ் லெவலே தாண்ட முடியல. இவன் பாருங்கள் 24,500ன்ற கால் தெளிவாக 69 அப்படின்ற அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே சப்போர்ட்டில் தெளிவாக இருக்கிறான். ஓகேங்களா? 70ன்ற இடத்துல தான் நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஓகேங்களா? 70ன்ற இடத்துல எடுத்தால் கூட ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட், அடுத்த 15 பாயிண்ட் தான். இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் மேக்ஸிமம் அது வரைக்கும் தான் போவான். இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 135. ஓகேங்களா? அது வரைக்கும் தான் போக முடியும். ஓகேங்களா? எஸ்டர்டே லோ இல்லைனா ப்ரீவியஸ் க்ளோஸ் இது வரைக்கும் தான் போவான். ஓகேங்களா? அது வரைக்கும் தான் நம்ம டார்கெட் வைக்க முடியும். அவ்வளோ தூரம் போவானா அப்படின்னு கேட்டால் அது நம்ம யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 15 பாயிண்ட், அவ்வளோதான். அதில் தான் நம்ம வெளியே வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி என்ட்ரிலாம் வந்து ஒரு ஜாக்பாட் என்ட்ரின்னு கூட சொல்லிக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,600 அப்படின்றவன் எஸ்டர்டேக்கு மேலே இருந்தவன் எஸ்டர்டே கீழே உடைக்கலாம். நம்ம செட்டப் பிரகாரம், நம்ம சொல்லி கொடுத்த செட்டப் பிரகாரம் அதாவது எஸ்டர்டே ஐ பிரேக் பண்ண முடியாமல் ஐ உள்ளே வருது, லோ பிரேக் பண்ண முடியாமல் லோ உள்ளே வருது. இந்த மாதிரி செட்டப்லலாம் மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதெல்லாம் செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம். ஓகேங்களா? அதனால் பாருங்கள், புட்டு வந்து எஸ்டர்டே உடைக்க முடியாமல் அட்வான்ஸ் லெவல் தாண்டாமல் எல்லாத்தையும் கீழே உடைக்கிறான். ஓகேங்களா? அப்போ அவன் உடைக்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் மார்க்கெட் மூவ் ஆகும். அதனால் இவன் பாருங்கள் தெளிவாக மேலே போயிட்டான். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடைக்கலை அப்படின்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோக்கு கீழே இருக்கக்கூடாது, அவன் லோ உள்ளே வரணும், அதுதான் ரூல். ஓகேங்களா? அப்போது இவன் லோக்கு கீழே தான் இருக்கலாம். ஆனால் புட் ஆப்ஷன் உங்களுக்கு 15 நிமிஷத்துலேயே சொல்லிட்டான் ஐயை தாண்ட முடியல, 20 நிமிஷத்துலேயே சொல்லிட்டான் ஐயை என்னால் தாண்ட முடியல. அப்போ புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை தாண்ட முடியல அப்படின்னா அவனோட எஸ்டர்டே 80 அப்போ 80 அதில் கழிச்சிங்க அப்படின்னா 24,600ல் 24,520க்கு மார்க்கெட்டு வரவே வராது. அப்போது 24,500ன்ற கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது புட் ஆப்ஷன் 24,500க்கு வராது அப்படின்னு சொல்லிட்டான், ஏன்னா ஐயை உடைக்கலன்னும் போது மார்க்கெட் லோவை உடைக்கக்கூடாது, லோ உள்ள வரணும், கால் ஆப்ஷனும் லோ உள்ள வரணும், இதுதான் ரூல். ஓகேங்களா? அதனால தான் இந்த என்ட்ரி நம்ம ஷார்ப்பாக எடுத்தோம். அவன் அதெல்லாம் கூட தெரியலனா கூட இது ஆப்ஷன் க்ரீக்ஸ், அது ஆப்ஷன் க்ரீக்ஸ் அப்படி தெரியாதவங்க நம்ம சேனலில் க்ரீக்ஸ் வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள், புரியும். ஓகேங்களா? ஓகே, இன்னொன்று அவ்வளோ டீப்பாக உங்களுக்கு தெரியலனா கூட தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம், அட்வான்ஸ் லெவலில் ஒருத்தன் மேலே உடைக்கணும், ஒருத்தன் கீழே உடைக்கணும், இதுதான் லாஜிக். ஓகேங்களா? அப்போ 24 எவன் பர்ஃபார்ம் பண்ணணுமோ அவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டவே முடியல, கீழே உடைச்சான் மீன்ஸ் அவன் தாண்டவே இல்லை அது. ஆனால் எவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டானோ, டோட்டலாக நெகட்டிவாக இருக்கிறவன் அட்வான்ஸ் லெவல் மேலே இருக்கிறான். ஓகேங்களா? அப்போது இவனை தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? பாசிட்டிவாக, அதாவது மார்க்கெட் நெகட்டிவ் புட்டை தான் எடுக்கணும், புட்டால் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியல. ஓகேங்களா? அதனால தான் நம்ம காலை போய் செக் பண்ணோம், கால் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே சப்போர்ட்டில் இருந்ததுனால இவனை எடுத்தோம். இதுதான் ரிவர்ஸ், அதாவது ரிவர்ஸ் ஜாக்பாட் என்ட்ரின்னு சொல்கிறது. ஓகேங்களா? அவன் ஐயை உடைக்காமல் ஐ உள்ள வரான் பாருங்கள், அப்போது அங்கே இருக்கிற கால் ஆப்ஷன் வரும். அதேமாதிரி கால் ஆப்ஷன் ஐயை உடைக்காமல் ஐ உள்ளே வரானா அங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இது ஜாக்பாட் என்ட்ரி இப்படி தான் வரும். ஓகேங்களா? இது எந்த டைமில் வேணால் வரும், ஆஃப்டர்நூனில் வரும், 1:30 மணிக்கு மேலே கூட வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆஃப்லேயே கூட வரும், எப்படி வேணால் வரும். இந்த மாதிரி ஒரு செட்டப் எடுத்தாலே போதுமானது நீங்கள். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வைக்கிற ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட்டு. ஓகேங்களா? நீங்கள் இதில் ஒரு மாதத்துக்கு நீங்கள் 10 ட்ரேட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 4 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் வச்சா கூட 60 பாயிண்ட் தான் போகும் உங்களுக்கு. பேலன்ஸ் இருக்கிற 6 ட்ரேட் இதில் கண்டிப்பாக வின் ஆகும். ஏன்னா இதில் வின்னிங் ரேஷியோ 10ல் 2 தான் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும். ஓகேங்களா? 8 ட்ரேட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இந்த செட்டப்பில் மட்டும் எடுத்திங்கன்னா. ஆனால் இதுக்கு அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது 6 ட்ரேட் மினிமம் 50 பாயிண்ட் அது போகும். 50 பாயிண்ட் கூட தேவையில்லை, 40 பாயிண்ட்னே வச்சிங்க. ஓகேங்களா? நீங்களே கணக்கு போட்டுங்க, 240 பாயிண்ட் ஆகுது. ஓகேங்களா? இதில் 60 பாயிண்ட்டை நீங்கள் லாஸ் பண்ண பாயிண்ட்டை கழிச்சுனா 180 பாயிண்ட்டு. 180 பாயிண்ட்டுனா கிட்டத்தட்ட உங்களுக்கு 40%. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 4,000 ருபீஸ் வருது. ஓகேங்களா? அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பைசாவே பார்த்திங்கன்னா 15,000 இல்லை 10,000 இருக்கும். அப்போது ஒரு 4,000 கிட்டத்தட்ட ஒரு 40% மிகப்பெரிய ப்ராஃபிட். ஓகேங்களா? அப்போ மாதத்துக்கு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலே போதுமானது. ஓகேங்களா? வாரம் ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் எடுத்தாலே போதுமானது. மாதம் அது உங்களுக்கு கணக்கு போட்டிங்கன்னா 4 வாரத்துக்கு 10 ட்ரேட் கணக்காகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி செட்டப்பில் வரணும். அதாவது எஸ்டர்டேயை உடச்சி ஐ உள்ளே வந்துடணும், இல்லை அட்வான்ஸ் லெவலையும் எஸ்டர்டேயும் தாண்டி கீழே வந்துடணும். அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆனவனா அங்கே இருக்கிற அவனோட ஆப்போனண்ட் எடுக்கணும். கால் அந்த மாதிரி கீழே உடச்சிட்டானா புட்டு எடுக்கணும், புட்டு அந்த மாதிரி கீழே உடச்சிட்டா கால் எடுக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக இவன் ஃபெயிலியர் ஆனவனா அவன் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்தாலோ, இல்லை அட்வான்ஸ் லெவல் கீழே மேலே உடச்சாலோ, இல்லை கரைஞ்சி சப்போர்ட் எடுத்தாலோ, இந்த 3 சினாரியில் தான் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகும். ஓகேங்களா? பார்த்து நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஆனால் இதுக்கு அட்வான்ஸ் லெவல் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலை பற்றி தெரியாதவங்க, இது என்னன்னு சொல்லி புரியாதவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடே எப்படி எடுக்கிறது, ஒரு ரிவர்ஸ் கான்செப்ட் ஜாக்பாட் கான்செப்ட் எப்படி வரும்ன்றதெல்லாம் நம்ம வீடியோ கோர்ஸில் தெளிவாகவே சொல்லிக் கொடுத்துருக்கோம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம். அது கூடிய ஸ்டாக் ஆப்ஷனும் நம்ம அந்த வீடியோ கம்மி ப்ரைஸில் கொடுக்குறோம். ரெண்டும் சேர்த்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் இருக்குது. இதை வாங்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்ன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். இது 100% அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உலகத்தில் 100% ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. 80% இதில் கண்டிப்பாக வின்னிங் ரேஷியோ இருக்குது. அந்த 80% 100% மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவான டிசிப்ளின் ட்ரேடு மீன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னால் 15 பாயிண்ட்டு தான். அதேமாதிரி டார்கெட் 15 பாயிண்ட்னா 15 பாயிண்ட் வெளியே வந்துடணும். ஒரு லாட்னா இல்லை 10 லாட்னா அது உங்கள் ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணி தெளிவான மணி மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 100% வின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் 80% இதில் வின்னிங் ரேஷியோவே போதுமானது. 10க்கு 7 ட்ரேட் வின் ஆனாலே போதுமானது. மிகப்பெரிய ப்ராஃபிட் இது. ஓகேங்களா?
அதனால் இதை வாங்கி தெளிவாக ப்ராக்டிஸ் எடுத்து நம்ம சொல்கிற மாதிரி தெளிவாக ப்ராக்டிஸ் எடுத்து தெளிவாக டிசிப்ளினாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா 100% இதில் வின் பண்ண முடியும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே, ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான் இன்றைக்கி, ரொம்ப கஷ்டமான என்ட்ரி தான். இந்த என்ட்ரியை தான் நம்ம வருஷக்கணக்காக நம்ம சேனலில் நம்ம டெய்லி போஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எப்படி நடக்குதுன்றத வீடியோவும் போட்டுக்கிட்டுருக்கோம். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து தான் போடுறோம். ஓகேங்களா, ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இது ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். ஓகேங்களா, புட்டு தான் மார்க்கெட் நெகட்டிவ், புட்டை தான் எடுக்கணும். ஆனால் புட்டு அட்வான்ஸ் லெவலில் தான் இல்லை, ரொம்ப சிம்பிள். அட்வான்ஸ் லெவல்ன்றது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம காலை செலக்ட் பண்ணணும். கால் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவலில் இருக்கணும். அவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் அதனால் எடுத்தோம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, இந்த மாதிரி என்ட்ரி தான் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா புட் ஆப்ஷன் ஐயை உடச்சி கீழே வரான், ஐக்குள்ளே வரான், அப்போது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய அங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அதனால தான் மார்க்கெட் அங்கே இருக்கிற கால் ஆப்ஷன் மிகப்பெரிய தூரத்துக்கு போகிறான், மிகப்பெரிய ஃபாஸ்ட்டில் போகிறான். ஓகேங்களா, இந்த என்ட்ரி எடுக்க முடியலனா கூட ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரி யாருன்னா புரியல எடுக்க முடியலனா கூட இந்த என்ட்ரி எடுத்துருக்கலாம். ரெண்டாவது புல் பேக் வந்து அதே 69 வந்து எவ்வளோ பெரிய பாயிண்ட்டு பாருங்கள். ஓகேங்களா, ஏன்னா மார்க்கெட் அவனால் ஆப்போனண்ட் புட்டு வந்து டோட்டலாக காலி ஜாக்பாட். அதாவது இது வந்து 0 to hero கான்செப்ட்லேயும் வரும். நம்ம 0 to hero கான்செப்ட் நம்ம வீடியோவில் ஏற்கனவே ஓப்பனாகவே சொல்லியிருக்கோம். ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறவன் அது எல்லாத்தையும் உடச்சி அவனோட எஸ்டர்டே லோவை கீழே உடச்சிட்டானா அவன் ஆப்பனண்ட் ராலி ஆகிடுவான் அப்படின்றத நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இப்போ நடுவில்லாம் நம்ம சொன்னது கிடையாது, அந்த கான்செப்டும் இன்றைக்கி நடந்தது. ஓகேங்களா, இது 0 to hero கான்செப்ட் நடக்குதோ நடக்கல நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அது எப்போனா ஒரு வாட்டி நடக்கும். ஓகேங்களா, நடக்கும்போது நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கலாம். நடக்காத போது நம்மளுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தெளிவாக டெய்லி ஒரு என்ட்ரி கிடைக்க தான் போகுது. டெய்லி ஒரு என்ட்ரியோ 2 என்ட்ரி கிடைக்க போகுது. அதனால் அதை நம்ம அது நடந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், நடக்கலாம் அதை பற்றி கவலை தேவையில்லை. ஓகேங்களா, அதனால் ஸ்ட்ராட்டஜிலே டெய்லி நம்மளுக்கு என்ட்ரி இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, அதனால் எல்லாருமே இதை கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி தெளிவாக டிசிப்ளினாக பொறுமையாக இருந்து இரட்டு. இதில் மிகப்பெரிய வின்னிங் ரேஷியோவே என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராட்டஜியோட உங்களோட டிசிப்ளின் ட்ரேட் மட்டும்தான். ஓகேங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு தெளிவான மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுறீங்களோ. டிசிப்ளின் மீன்ஸ் என்னது, ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது, தேவையில்லாத கண்ட இடத்துலலாம் போய்ட்டு என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, தெளிவான செட்டப் நம்ம சொல்லியிருக்கோம். அட்வான்ஸ் லெவல் என்னென்னு ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே இந்த 4 செட்டப் சொல்லியிருக்கோம். ஐ பிரேக் பண்ண முடியாது, ஐக்குள்ளேயே வருது. லோ பிரேக் பண்ண முடியாமல் லோ உள்ள வருது. இதில் வந்து ஐயை பிரேக் பண்ண முடியாமல் ஐ உள்ள வர செட்டப்பும், லோ பிரேக் பண்ண முடியாமல் லோ உள்ள வர செட்டப்பும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது ஃபெயிலியரே ஆனாலும் 10 ட்ரேடில் 4 ட்ரேட் ஃபெயிலியரே ஆனாலும் நீங்கள் அதே செட்டப்பில் ட்ரேட் எடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா 5 ட்ரேட் நீங்கள் 10 ட்ரேடில் 5 ட்ரேட் ஃபெயிலியரே ஆனாலும் தெளிவான ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. நீங்கள் 30% 40% ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட். இதில் நீங்கள் ஒரு ட்ரேட் வின் பண்ணால் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து 3-4 மடங்கு, 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் சாலிடாக வரும். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கரெக்டாக மேலே போகும்போது தெளிவாக அது 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, வெயிட் பண்ணி தெளிவாக எடுக்கணும் இந்த மாதிரி செட்டப்பில் மட்டும். ஓகேங்களா, அதை மைண்டில் வச்சுங்க. ஓகேங்களா, ஓகே காய்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான், ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். ஓகேங்களா, நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். 0 to hero கான்செப்டும் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாக்பாட் என்ட்ரியும் நம்மளுக்கு காலையிலே கிடச்சிது. ஓகேங்களா, ஓகே, ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். ஓகேங்களா, ஏன்னா டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த என்ட்ரியை. மாதத்தில் எப்படி இந்த வாரத்தில் ஒரு 2 என்ட்ரி இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, இதை நம்ம டெய்லி நம்ம சொல்லியும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம கோர்ஸ் வீடியோவில் இதை தெளிவாக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஓகே காய்ஸ், இது தேவைப்படுறவங்க இந்த கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதை வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ், நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். பாய்.